ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஒன் டே விளாக் என்னென்னா நான் செய்கிறேன்னு பார்க்கலாம். என் ரொட்டீன் விளாக். காலையில் எழுந்தது டீ காஃபி குடிப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அது குடிக்க மாட்டேன். இந்த ட்ரிங்க்கு தான் எடுத்துப்பேன். ஏன்னா எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, அதனால இதான் எடுத்துக்குவேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் தருது. அதுக்கப்புறம் வாங்க காலைல நம்ம என்னென்ன வேலை செய்கிறேன்னு பார்க்கலாம். காலைல ஏஞ்சதுமே நான் வீட்டெலாம் தொடச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வாசலில் கோலம் போட்டு இப்போ சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேங்க. வாங்க நம்ம கோலம் போட்டால் மஞ்சள் குங்குமம்லாம் நான் வச்சுட்டு பண்ணிப்பேன் காலையிலேயே. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் வச்சு நான் வாரம் ஆனால் இது போல் வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ இதாக இருந்தாலும் சரி, இது எனக்கு என்னவோ ஒரு மன திருப்தி தருது ஃப்ரெண்ட்ஸ். இது போல் செஞ்சால் அதனால் நான் டெய்லியும் பண்ணிவிடுவேன். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். சாப்பாடு மீந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் சாதம் மீது ஆகிடுச்சுன்னா முன்னெல்லாம் எடுத்து வேஸ்ட் பண்ணிவிடுவேன், மாட்டு இதில் கொட்டிடுவேன். ஆனால் இப்போலாம் அது இது போல் ட்ரை பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், புளி ஊற்றி நைட்டு கிளறி வச்சிட்டேன். நல்லா ஊற வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம தாளித்து சாப்பிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேப்லெட் காலையில் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இந்த ட்ரிங்க்கு குடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் சமைக்கலாம். நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ரிசல்ட்டு தருது. எனக்கு ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, லெவல் அதிகமாக காமிச்சிது. ஆனால் இது நான் டேப்லெட்டே எடுத்துகிட்டு இதுவும் டேப்லெட் எடுத்து 1 ஹவர் குடிச்சு அதுக்கப்புறம் இந்த ட்ரிங்க் குடித்தேன். நல்ல ரிசல்ட் சூப்பராக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. நீங்களும் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தைராய்டு ப்ராப்ளத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை நீங்கள் சொல்லலாம். இதில் என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சேர்த்துருக்கேன்னா, கொத்தமல்லி இருக்குல்ல, வர கொத்தமல்லி, அது கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு நைட்லேயே ஊற வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அது கூட சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்குவேன். அதுக்கப்புறம் மிளகு கொஞ்சம் சேர்த்துக்குவேன். வேணும்னா கருப்பட்டி சேர்த்துக்கலாம். நான் கருப்பட்டி தீந்துருச்சு, அதனால் இது யூஸ் பண்ணவே இல்லை, விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆனால் அது எடுத்துகிட்டு வந்தேன். இப்போயுமே எனக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு ரிசல்ட்டு தெரியுது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதான் நம்ம டீ காஃபிலாம் நான் குடிக்க மாட்டேன், இதுதான் குடிக்கிறது. அதுக்கு முன்னாடிலாம் குடிச்சிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தேன். இந்த தைராய்டு ப்ராப்ளம் நிறுத்திட்டேன் டீ காஃபி. ஏன்னா அது குடித்த நிறைய நான் ப்ரெக்னன்சி டைமில் குழந்தை பிறந்தது நிறைய காஃபி டீ எடுத்துகிட்டே இருந்தேன். அதனால் இந்த பிரச்சனை எனக்கு வந்துச்சா நான் தெரியல. அப்புறம் டோட்டலாக இந்த ப்ராப்ளம் இப்போ நிறுத்தியாச்சு. 1.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. நான் இதை தான் எடுத்துக்கிறேன். இதுவுமே கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சோம்பேறித்தனப்பட்டு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் விட்டதுக்கப்புறம் அதிகமாகிடுச்சு இன்னும். அதுக்கப்புறம் சரி, நம்ம இதை எடுத்தால் தான் நம்மளுக்கு கண்ட்ரோலுக்கு வரும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க இப்போ சமைக்கலாம். சாதம் மீந்துருச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் பண்ணலாம், நிறைய ட்ரிப்ஸ் இருக்குது. சாதம் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஆனால் எடுத்து கூட தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம அதை செய்யறதுக்கு ஸ்டெப் எடுத்து செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். மலைச்சிட்டுனா வேலை ஆகாது. நான் மலைச்சிக்கிட்டு தான் இவ்வளோ நாளாக அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் சரி, இவ்வளோ ரேட் போட்டு வாங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்து இதுலேயே ஒன்று யூஸ் பண்ணிடுறது ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா சாப்பாடு தண்ணி நைட்டில் ஊற வச்சுருந்தேன், தண்ணி எடுத்து காலைல குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது சாப்பாடு அந்த சோத்தோடவன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது போட்டுருவேன் இல்லைனா. ஆனால் இப்போதைக்கு நான் சாப்பாடு வேஸ்ட்டு பண்ணுறது. முன்னால் எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் எடுத்து மாட்டில் கொட்டிட்டோம். சரி பரவாயில்ல, அதை குடிச்சிட்டு போகுது அப்படின்னு. அதுவும் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ், வாயிலா ஜீவன் கொடுக்கலாம். இதெல்லாம் 70 ரூபாய் 80 ரூபாய் ஒரு கிலோ அரிசி வாங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. அதுலேருந்து நான் அப்படி ட்ரை பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை கட் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதுக்கு தேவையான வேறு என்னென்ன நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், வரமிளகா, கருவேப்பிலை தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம புளி சாதம் நம்ம கலரில் அதோடு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சாதத்திலே ஊறி இருக்கிறதாலே என்னன்னு தெரியல, ஆனால் நல்லா டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நமக்கு சொல்லுங்கள் எப்படி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை, வரமிளகா வந்து ரொம்ப காரம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால குட்டியாக 2 மிளகா தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்கல்ல, நல்லா கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. காரம் அதான் மிளகா நல்ல காரம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இருக்கிறது. அதுக்கு தேவையான கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடலைப்பருப்பு போடுங்க, நல்லா கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது கடிச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சமைக்கல எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உண்மையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கோசமாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் காலையில் எழுந்து அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடே ஆனால் வேலை இருக்கும். காலையில் எழுந்து சமைச்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக குளிச்சுட்டு சாமி கும்பிடுவேன். இல்லைனா வந்து காலையில், ஆனால் மோஸ்ட்லி நான் காலையிலே பண்ண மாட்டேன். சாமி கும்பிட்டு தான் சாயந்தரம் தான் பண்ணுவேன். அது அப்படியே பழகி எனக்கு இதாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வேலையும் முடிச்சிட்டாலும் நான் சாயந்தரம் தான் சாமி கும்பிடுவேன். ஒரு சில பேர் காலையிலே இது பண்ணுவாங்க. எனக்கு அது பழக்கமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் பண்ணி பழகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் நல்லா ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வர இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவே கூட ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடலைப்பருப்பு கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கடலைப்பருப்பு வேணுமோ சேர்த்துக்கோங்க. நிறையவே கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்போ கடிக்கும் போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கோசரம் கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் வரமிளகா சேர்த்துக்கலாம். பாருங்க, வரமிளகாவும் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். மிளகா வந்து 2 தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துருக்கேன். காரமாக இருக்கும் அந்த மிளகா. அதிகம் காரம் தானே பசங்க சாப்பிட மாட்டாங்க. தெரியும். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். உப்பு வந்து வதங்கும் போதே போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வதங்கும்போது அதனால் சீக்கிரம் வதங்கிடுன்னு சொல்லுவாங்க. அது உண்மையானு தெரியல, ஆனால் நானும் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சமாக சால்ட் உங்களுக்கு எவ்வளோ தெரியல போட்டுக்கோங்க.
நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். வதங்கினா டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள். நல்லா வதங்கிச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மஞ்சள்தூள் போட்டு நம்ம கிளறலைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக. ஆனால் நான் வந்து புளி கூடயே மஞ்சள்தூள் போட்டு கிளறி வச்சிட்டேன். அதனால் இப்போ நான் மஞ்சள்தூள் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சேர்த்துக்கோங்க. எப்படி சேர்த்தாலும் ஓகேங்களா. கேஸ் சரி நிற்க போகுது, என்னைக்கு நிற்க போகுது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். விட்டுட்டோன்னா அப்படியே ஒரு மாதிரி கருப்பாகிடும் வெங்காயம். அதனால கிண்டிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நான் நிறைய டைம் அது போல் பண்ணியிருக்கேன், அதனால சொல்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொஞ்சம் வதங்கி வச்சா அந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். வதங்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போதும். அதனால நான் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சாதத்தை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அதனால கொஞ்சம் கட்டி ஏற்றுக்கோம். நம்ம வந்து எண்ணெய் உடச்சி விட்டுக்கோங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் இது போல் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஆனால் இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் இறக்கி செஞ்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வறுப்பு சாதம் பிடிக்காது? எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாப்பிட்றதோட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடும். ஏன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால சொல்கிறேன். அதனால் பழைய சாதம் வந்து மீந்துச்சுன்னா வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. இது போல் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். உப்புல உடைக்கலாம் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். யாரெல்லாம் தனியாக இருக்கீங்க, சிம்பிளாக இது போல் வேலையை முடிச்சிருக்கீங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் தனியாக இருந்தாலும் எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதுதான் பார்த்து நான் சமைச்சு சாப்பிடுவேன். எல்லாம் ஆளுங்க இருந்தாலும் நல்ல சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்கும். யாரும் தனியாக இருக்கீங்க இப்படி தான் சாப்பிடுவாங்க. நான் மட்டும் இல்லை, எல்லோரும் வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு புளி சாதம்ப்பா, இன்னைக்கு புளி சாதம். என் பொண்ணு கேட்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சாப்பாடுமா?
ஹீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம பழைய சாதத்தில் நல்லா அது வந்து இதாகுனா தான் நல்லாயிருக்கும். இந்த உப்பு இருக்கிறது டேஸ்ட் போட்டு சூப்பராக இருக்கும். நல்லா ஹீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.